அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எல்ஐ பால்ஸ். நேற்று மே 23ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் செய்தி சொல்லியிருக்காங்கிறத பார்த்துடலாம். வழக்கமாக டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு செய்தி சேனல், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இது. ஸோ நேற்று ஈவினிங் போட்டிருந்தோம், இது காலையில் போடுறோம். ஸோ நம்ம சொல்கிற செய்தியில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். இதான் முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் செபிஸ்ட் அட்வைசர்லாம் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச செய்தியை உங்கள்கிட்ட பகிர்றேன். ஸோ முழுக்க செய்தி பயிர்வு தான். நான் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணல, எந்த ஒரு சஜஷனும் கொடுக்கல. இது முழுக்க செய்தி பயிர்வு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. டேட்டா மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக், இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்து நான் சொல்கிறது எல்லாமே தவறான செய்திங்க மாதிரி அர்த்தம் கிடையாது. இது ஒரு டிஸ்க்ளைமர் தான். நம்ம சேனல் வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தினசரி செய்தித்தாள். இங்கிலீஷில் சொன்னால் டெய்லி நியூஸ் பேப்பர் ஆப் ஷேர் மார்க்கெட் ஈவெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட் நடவடிக்கையை டெய்லி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தித்தாள் மாதிரி தான் நம்ம சேனல். அதிலே குறிப்பாக டிவிடெண்ட், போனஸஸ், ஸ்பிட்டு, ரைட் இஷ்யூ, இது சம்மந்தமான செய்தியை மட்டும் சொல்லக்கூடிய ஒரு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது பங்கு சென்கோ கோல்டு லிமிடெட். 36 கோடியே 80 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த காலாண்டில். இது ஈரானியில் 38% வாய்ந்திருக்கு. ஸோ ஈரானியில் சூப்பரான ரிசல்ட்டாக இருக்குது. கோட்டில் ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 67% ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா போன டிசம்பரில் 116 கோடி பண்ணாங்க, இப்போ வெறும் 36 கோடி தான். கிட்டத்தட்ட 70 கோடிக்கு மேலே கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஈரானியில் சூப்பராக இருந்தாலும் கோட்டில் ரொம்ப வருத்தமான விஷயம். அதுமாதிரி ஸ்டாக் வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1 தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 888. டிவிடெண்டில் வந்து 4% குறைவு. செக்டர் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. சென்கோ கோல்டு லிமிடெட். ஷர்தா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 86 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் 42%, குவார்டரில் 14%. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட் தான். ஷர்தா மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹9.92, கிட்டத்தட்ட ₹10 வச்சுக்கலாம். ஒரு கரண்ட் ப்ரைஸ் 1575. டிவிடெண்டில் 6%க்கு அதிகமாக இருக்குது. செக்டர் ஆட்டோ காம்பனன்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. செல்லோ வேர்ல்டு லிமிடெட் 96 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 6% வந்திருக்கு. குவார்டரில் மட்டும் 6% வந்திருக்கு. ஏன்னா ஈரானியர் இல்லை. போன குவார்ட்டரில் 90 கோடி, இப்போ 96 கோடி. ஸோ ஒரு 6 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. கரண்ட் ப்ரைஸ் 924. ஸோ டிவிடெண்டில் வந்து 4%க்கும் குறைவு. இதற்கான ரெக்கார்டு வந்து 2 ஆகஸ்ட்னு சொல்கிறாங்க கம்பெனி. செக்டர் வந்து ஹவுஸ்வேரில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ஸ்ரீ தினேஷ் மில்ஸ் லிமிடெட், இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டு 1,79 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈரானியரில் 73% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பெரிய வீழ்ச்சி. அதே குவார்டரில் 95% வீழ்ச்சி. ஏன்னா போன குவார்ட்டரில் 37 கோடி ப்ராஃபிட் பண்ணாங்க. இப்போ வெறும் பார்த்தீங்கன்னா 1,79 லட்சம் தான். ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆனது ஈரானியர் குவார்ட்டரில் ரொம்ப பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் சேல்ஸ் என்னமோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த கம்பெனிக்கு என்ன முக்கியமான காரணம்னா, இதுக்கு முன்னாடி வந்த நிறைய பெரிய ப்ராஃபிட்டுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அதர் இன்கம் தான். இந்த கம்பெனிக்கு அப்பப்போ அதர் இன்கம் பெரிய அமௌண்ட் வந்துட்டு இருக்கு. அதில் தான் இந்த கம்பெனி பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கம்பெனி ஃபண்டமெண்டல் பெருசாக ஒன்றும் இல்லை. பட் என்ன ஒரு அதிசயமாக இருக்குன்னா, இன்றைக்கி இந்த ஸ்டாக் ஒரு டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் நார்மல் டிவிடெண்டாக, ஃபைனல் டிவிடெண்டாக ₹10, ஸ்பெஷல் டிவிடெண்டாக ₹20, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ₹30 தருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இது என்னமோ டவுட் இருக்குது. நீங்கள் ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். நான் கரெக்டாக இருந்தால் கூட டவுட்டுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக இதை கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். ₹30 டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ் 496. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 6% வருது. ஸோ நல்ல ஒரு சூப்பரான டிவிடெண்ட். ₹10 வழக்கமாக டிவிடெண்ட் தராங்க. போன வருஷம் கூட ₹10 தந்தாங்க. பட் இந்த ₹20 ஸ்பெஷல் டிவிடெண்டுங்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா ரொம்ப பெரிய இதாக இருக்குது. பட் மார்க்கெட் அந்தளவுக்கு பெருசாக அந்த ஸ்டாக் இன்றைக்கி கொண்டாட மாதிரி தெரில. ஸோ நீங்கள் கொஞ்சம் கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்காக முடிவிடுங்க. ஃபண்டமெண்டலாம் பெருசாக இல்லை அந்த ஸ்டாக்கில். ஓரளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறாங்க. பட் எல்லாமே அதர் இன்கம் தான் வருது. அதுமாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. ₹10 7, ₹8 அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் தராங்க. தினேஷ், இவங்க அதர் டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க முடிவிடுங்க. டைம்ஸ் டெக்னோபிளாஸ்ட் லிமிடெட், கரண்ட் ப்ரைஸ் 287, ₹2 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா 6% கிட்ட வருது. செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. மங்களூர் கெமிக்கல்ஸ் லிமிடெட், ₹110, கரண்ட் ப்ரைஸ் ₹1.50 டிவிடெண்ட் தராங்க. 1.25% வருது டிவிடெண்டில். செக்டர் ஃபெர்டிலைசரில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. எமரால்ட் ஃபைனான்ஸ் லிமிடெட், ₹32, கரண்ட் ப்ரைஸ், பெனி ஸ்டாக்கு, 10 பைசா டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 4%. செக்டர் என்பிஎஃப்சி, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. மஜ்தா லிமிடெட், 1437, கரண்ட் ப்ரைஸ், ₹16 டிவிடெண்ட் தராங்க. டிவிடெண்டில் 1% வருது. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டு, வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. மஜ்தா லிமிடெட். இசாப் இந்தியா லிமிடெட், குவார்டர்லி ரிசல்ட்டு 44 கோடி ப்ராஃபிட்டு. ஈரானியரில் 5% வந்திருக்கு. ஸோ ஈரானியரில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் 3 கோடி அதிகமாக ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்டரில் 14% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனியோட ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. வழக்கமாக கொடுக்குற மாதிரி ₹30 தராங்க ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 5750. ஸோ டிவிடெண்டில் 6% வருது. கம்மியாக தரலாம். பட் இந்த கம்பெனி 3-4 தடவை டிவிடெண்ட் தருவாங்க வருஷத்துக்கு. ஸோ இதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1 ஆகஸ்ட்டாக இருக்கலாம். ஸ்டார் மென்ஷன் பண்ணியிருக்கேன், டவுட் இருக்கனால நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணுங்கள். செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டில் இருக்காங்க.
அமிர்தாஞ்சன் ஹெல்த் கேர் லிமிடெட் 13 கோடியே 70 லட்சம் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயரில் 8% வந்திருக்கு. ஸோ இயர் ஆன் இயரில் ஓரளவுக்கு ஓகேவான டீசெண்டான ரிசல்ட்டாக இருக்குது. கோட்டன் கோட்டில் பெரிய வீழ்ச்சி 21% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. போன குவார்ட்டரில் 17 கோடி, இப்போ 4 கோடி கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ₹2.60 ஒரு ஷேருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 713. டிவிடெண்டில் 4% செக்டர் ஃபார்மசூட்டிக்கலாக இருக்காங்க. வருஷத்துக்கு 2லேருந்து 3 டிவிடெண்ட் தரக்கூடிய ஒரு கம்பெனி. பெல்ஜியம் டெனிஷான் லிமிடெட் 5 கோடியே 55 லட்சம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் 127%. ஸோ இயர் ஆன் இயரில் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அப்படியே ப்ராஃபிட்டை 2 மடங்கு ஆக்கியிருக்காங்க. அதே குவார்ட்டர் கோட்டில் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. ஒரு 30-40 லட்சம் தான், ஒரு 20 லட்சம் தான் அதிகம் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவார்ட்டரில் 4% வந்திருக்கு. போனஸ் ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க 1:1. கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3930. ஸோ 1:1 போனஸ் அறிவிச்சிருந்தாங்க. ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தருவோன்னு. அதற்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25 மேன்னு சொல்லியிருந்தாங்க. அது இப்போ வந்து மாற்றிட்டாங்க. 27 மே தான் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ இந்த நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா 25 மே கிடையாது, 27 மே தான் ரெக்கார்ட் டேட்டு. இங்கே நான் மென்ஷன் பண்ணும்போது இதில் தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். போனஸ் வந்து 1:1 தான். ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸ். செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடெண்ட் தராங்க. அதுமாதிரி இந்த வீடியோ நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அன்கட் வீடியோ தான். ஒரு தடவை நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா அப்படியே கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் மிஸ்டேக் பண்ணால் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி மிஸ்டேக் வந்தாலும் நான் அதில் சொல்லிடுறேன். இல்லைனா நான் இதில் வந்து எடிட் பண்ண முடியாது. எடிட் பண்ணுற சாஃப்ட்வேர்லாம் இல்லைன்ட்டு. ஸோ அதனால தான் இதை மென்ஷன் பண்ணுறேன். அதனால் அது தவறுகள் இருந்தால் நானே பார்த்துருவேன். பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சு தவறு இருக்குன்னு. பட் அதை என்னால் சொல்ல தான் முடியும் தவிர கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட எடிட்டிங் சாஃப்ட்வேர் இல்லை. அது என்ன சாஃப்ட்வேர் சிஸ்டமில் போடவும் முடியாது. ஸோ 1:1 போனஸு. ஸோ அதனால் நீங்கள் தமிழ்காரங்கன்னா இந்த வீடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஷேருக்கு ஒரு ஷேர் போனஸாக தராங்க. ப்ரைஸும் அட்ஜஸ்ட் ஆயிரும். இதற்கான ரெக்கார்ட் வந்து மாற்றிருக்காங்க. 25 மேயாக இருந்தது, இப்போ 27 மேயாக மாற்றிருக்காங்க கம்பெனி. செக்டர் வந்து ஆட்டோ காம்பவுண்டில் இருக்காங்க. அதேமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. வழக்கமாக தர மாதிரி தான் டிவிடெண்ட் தராங்க. ₹17 டிவிடெண்ட் தராங்க ஒரு ஸ்டாக்குக்கு. கரண்ட் பேஸ்க்கு டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% வருது. பட் என்ன கேள்வி கூறினா இதுக்கான ரெக்கார்ட் டேட் எக்ஸ்டேட் இன்னும் வெளிவரல. பட் ஸ்டாக் வந்து இப்போ இந்த போனஸ் தரதுக்கு நான் 2 நாள் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க போனஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த டிவிடெண்டோட ரேட் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1:1 போனஸ் தராங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதியாக பிரிக்கணும். ₹17 பாதியாக பிரித்தோம்னா என்ன ரேட் வருமோ அந்த ரேட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ₹8.50 கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இது இன்னும் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. கம்பெனி இதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கணும். ஏன்னா ரெக்கார்ட் டேட் வந்து நெருங்கிட்டு போனஸ்க்கு. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம டிவிடெண்டோட ரெக்கார்ட் டேட்டை வைக்க முடியாது கம்பெனியால். ஸோ இதுக்கப்புறம் தான் வைப்பாங்க போனஸ்க்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் வச்சாங்கன்னா இதே டிவிடெண்ட் தருவாங்களா இல்லை பாதி தருவாங்களான்னு தெரியல. அது கம்பெனி இனிமேல் தான் விளக்கம் கொடுப்பாங்க. செக்டர் வந்து ஆட்டோ காம்பனண்ட் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. பெல்ஜியம் டெனிஷான் லிமிடெட். ஸோ இன்றைக்கி நியூஸ் இவ்வளோ தான் முடிஞ்சுது. ஸோ எல்லாத்தையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிடுங்க. எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். தவறுகள் அங்கங்கே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு டிஸ்க்ளைமராக சொல்கிறேன். அதுமாதிரி மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.